வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. புணர்ச்சி சார்ந்து தான் பார்க்க போகிறோங்க. புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு. விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான புணர்ச்சி விகார புணர்ச்சி வந்து இருக்குது. அது சார்ந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. இப்போ வந்து மட்பாண்டம் எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்துங்க அப்படின்னாக்க, மண் கூட்டல் பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாங்களா? பிரித்து எழுதுனங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய இட்டுன்ற வார்த்தை வந்து இன்னா வந்திருக்குங்களா? அதாவது இன்னென்ற வார்த்தை வந்து இட்டா திரிஞ்சி வந்திருக்கிறனால அது என்ன விகாரம் அப்படின்னாக்க, திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்பாண்டம் என்றால் திரிதல் விகாரம். நெக்ஸ்ட்டு மரவேர் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, மரம் கூட்டல் வேர்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? அதுதான் மரவேர். இப்போ அந்த இம்முன்ற வார்த்தை வந்து கெட்டு என்ன வந்திருக்கு? மரவேர்னு வந்திருக்கு. இப்போ மரவேர் இம்மு கெட்டதுனால அது கெடுதல் விகாரம். நெக்ஸ்ட்டு மணிமுடி எப்படி பிரித்து எழுதலாம்? மணி கூட்டல் முடின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாங்களா? பிரித்து எழுதுனாங்க அப்படின்னாக்க சேர்த்து எழுதும்போது மணிமுடி தான் வருது. அது இயல்பு புணர்ச்சி. இயல்பாகவே வந்ததுனால அது இயல்பு புணர்ச்சி. அடுத்து கடை தெருன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா கடை கூட்டல் தெருன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். அந்த இத்தன்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல வந்து தோன்றியிருக்கிறனால அது புதுசாக தோன்றியிருக்கு. அதனால் அது என்ன விகாரம்? தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் வந்து என்ன வருது? மட்பாண்டம் என்றால் திரிதல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், மணிமுடி இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா? 4, 3, 2, 1. அந்த இடத்துல வந்து ஆன்சர் பி தான் வரும். ஒன்று இருக்கிற இடத்துல வந்து என்ன வரணும் அப்படின்னாக்க 4, 3, 2, 1. ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.